ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரூ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் இல்லையா 10 days சீஸ்ஃபயர். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மத்திய கிழக்கு பகுதியில் பல ஆண்டுகளாக ஒரு தீ எரிந்து கொண்டே இருந்ததுன்னு தெரியும் நமக்கு. இப்போ அது கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க போகுதா, இல்லை இது ஒரு பெரிய வெடிப்புக்கான தயாரிப்பானோ தெரியல. ஈரான், இஸ்ரேல், லெபனான் இந்த 3 பெயர்களுமே இப்போ உலகமே கவனிக்கிற ஒரு பெரிய வார்த்தைகள் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, ஈரான் மற்றும் லெபனான் இடையே 10 நாள் சீஸ்ஃபயர்னு சொல்லியிருக்காரு. சுருக்கமாக சொன்னால் ஃபைட் ஸ்டாப்பு, ப்ராப்ளம் நாட் சால்வ்டுன்னு தான் நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் என்ன நடந்துச்சு, ஒரு பக்கம் இஸ்ரேல் தாக்குச்சு, மற்றொரு பக்கம் லெபனான் கிட்டேருந்து பதிலடி, பின்னால் ஈரானோட சப்போர்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் டென்ஷன் ஆச்சு. நம்ம வாழ்க்கையில் ஒரு சண்டை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், 2 நாள் பேசாமல் இருப்போம், அப்புறம் பேச ஆரம்பிச்சிடுவோம், நார்மல் ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் இங்கே ஒரு சண்டைனா உலக எக்கானமியே கூட ஷேக் ஆகிற நிலைமையில் இருக்குது. இந்த 10 நாள் சீஸ்ஃபயரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்த உடனே உலகம் முழுதுமே ஒரு பெரிய ரியாக்ஷனு. சிலர் சொல்கிறாங்க பீஸ் இஸ் கம்மிங்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க இது ஜஸ்ட் இன்டர்வெல்லு, கிளைமேக்ஸ் இன்னுமுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக சொல்லணுன்னா ரெண்டுமே பாசிபிள் தான். இந்த நிலைமை எப்படி வந்தது, மாதங்களுக்கு முன்னாடியே டென்ஷன் பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. லெபனானில் இருக்கும் ஹெஸ்போலா ஈரானின் சப்போர்ட்டோட இஸ்ராயலை எதிர்த்து வந்தது. இஸ்ராயல் என்ன பண்ணுச்சு, டைரெக்டாக தாக்குச்சு. அதனோட விளைவு என்னாச்சு, நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள், லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்தாங்க. இது சினிமாவில் இங்கே ஹீரோ என்ட்ரி கொடுத்து உடனே எல்லாரையும் சேவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறதுக்கு. இதே நேரத்தில் அமெரிக்கா ஈரான் டென்ஷன் 2 பேருதுமே அதிகமாகச்சு. சாங்ஷன், த்ரெட்டு, மிலிட்ரி மூவ்ஸு எல்லாமே சேர்ந்து சிச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரஸாக மாறிப்போச்சு. சுருக்கமாக சொன்னால் ப்ரெஷர் குக்கர் விசில் அடிக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் தான் இந்த சீஸ்ஃபயர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டீலை பார்த்தா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கே, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ஏன்னா இஸ்ராயல் இன்னும் ட்ரூப்ஸை விட்ரா செய்யலை, ஹெஸ்புல்லா முழுமையாக ஓகேவும் சொல்லலை, லெபனான் கூட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எப்போ வந்ததுன்னு கேட்குற நிலை. அதாவது குரூப்பில் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணாமல் ஒருத்தர் மட்டுமே டெசிஷன் எடுத்தால் எப்படி இருக்கும், இப்போது முக்கியமான கேள்வி அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த 10 நாளில் என்ன நடக்கும், 10 நாளில் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் ஹிஸ்ட்ரியே மாற்றலாம். ஆனால் ஒரு ஸ்மால் அட்டாக் நடந்துச்சுன்னா மீண்டும் போகிற ஆரம்பம் தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஒரு பெரிய ஃபைட் ஆகுதுன்னு. இங்கே அது இன்டர்நேஷ்னல் லெவல் ஆகுது. உலக நாடுகள் எல்லாம் இப்போ அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அமெரிக்கா பீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணும், ஈரான் அதை டிமாண்ட்ஸ் நிறைய வைப்பாங்க, ஐரோப்பா அதை சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஃபைனல் ரிசல்ட்டு தெரியாது, ஸ்டில் அன்னோன் தான். இது ஒரு சிம்பிள் நியூஸ் இல்லை, இது மனுஷங்களுடைய வாழ்க்கை. ஒரு டெசிஷன் ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட ஃப்யூச்சர். இப்போது உலகமே ஒரு கேள்வி கேட்குது, இந்த சீஸ்ஃபயர் உண்மையான பீஸான்னு கேட்குது, அல்லது நெக்ஸ்ட் வாருக்கான ப்ரிப்பரேஷனா இல்லை ஆரம்பமா? ஒரு லைனில் சொன்னால் கேம் பாஸ் ஆனது, ஸ்டாப் ஆகிருக்கு. ஆனால் கேம் முடிக்கலை, இன்னும் ஓவர் ஆகலை. இந்த 10 நாட்கள் தான் முக்கியமான நாட்கள். இதுக்கு பிறகு வரப்போகும் முடிவு வரலாற்றையே மாற்றும்னு நினைக்கிறோம். மாற்றுமா இல்லையா, என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல் கருத்துக்களை வெளியிடுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you.